இளம் பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் அவரது மாமியாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜாமீன் கோரி சித்ரா தேவி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஜாமீன் வழங்க ஆட்சேபனை தெரிவித்து ரிதன்யாவின் பெற்றோர் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். ரிதன்யா தற்கொலை வழக்கில் கைதான மாமியார் சித்ரா தேவியின் ஜாமீன் மனு என்பது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமசாமி இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள் நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த ரிதன்யா வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கணவர் மற்றும் மாமனார் ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மாமியார் சித்ரா தேவி ஜாமீன் கேட்டு திருப்பூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் அவரது மனு மீதான விசாரணையானது இன்று நடைபெற்றது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குணசேகரன் இருதரப்பு வாதங்களை முன்னிறுத்த சொன்னார். தொடர்ந்து ரிதன்யாவின் மாமியார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி தொடர்பான பரிசோதனை அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளார். இதனிடையே ரிதன்யாவின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஏற்கனவே இந்த வழக்கில் அவரது கணவர் மற்றும் மாமனாருக்கு ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் இவருக்கும் ஜாமீன் மனு வழங்கக்கூடாது என தங்களது வாதங்களை முன்னிறுத்தி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி குணசேகரன் ரிதன்யாவின் மாமியார் சித்ரா தேவி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து ரிதன்யாவின் கணவர் தரப்பில் ஆஜரான வழக்குகள் இவர்கள் 3 பேருக்குமான ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராமசாமி.